ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டான ஜூஸியான ரசகுல்லா வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சில சமயங்களில் ரசகுல்லா செய்யும்போது ரொம்ப ஹார்டாகிடும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்பவே ஜூஸியாகவும் நம்ம செய்ய முடியும். சின்ன டிப்ஸ் தான், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்பவே பர்ஃபெக்டான ரசகுல்லாவை நீங்களும் செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் காய வச்சுக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை நல்லா பொங்க விடுங்க. பால் ரொம்ப கொதிக்கணும், திக்காகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பால் பொங்கி வர அளவுக்கு இதை காய்ச்சினா போதும். பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. பால் நல்லா பொங்க ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. பால் இப்போது ரொம்ப சூடாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸோ இல்லை வினிகரோ சேர்த்தாக்கா பன்னீர் நமக்கு ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் பால் கொஞ்சம் மிதமான சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது அப்பப்போ இந்த மாதிரி பால் ஆடை சேராமல் கலந்து விடுங்க. பால் சூடு தணியட்டும். இப்போது ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. வினிகரை அப்படியே சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போது பால் சூடு தணிஞ்சதும் இதில் நம்ம வினிகரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டியை வச்சு பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. நம்ம கலக்க அந்த வினிகர் பாலோடு நல்லா சேர்ந்து அந்த தண்ணி தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா தெரியுது இல்லைங்களா? பன்னீர் தனியாக தண்ணி தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பொறுமையாக இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து கொடுங்க. முழுமையாக நமக்கு பிரிஞ்சு வந்துடும். பன்னீர் தண்ணியை விட்டு முழுமையாக பிரிஞ்சதுக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் அந்த தண்ணியோட கலர் பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இல்லைங்களா? இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இந்த அளவுக்கு பன்னீர் தனியாக பிரிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஜன்னி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஒயிட் கலர் கிளாத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போது அந்த வினிகரோட புளிப்புத்தன்மை இந்த பன்னீரில் இருக்கும். அது போகிறதுக்காக ஒரு 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வினிகரோட வாசனையும் புளிப்புத்தன்மையும் முழுமையாக போகணும். ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே நமக்கு வடிஞ்சு வரணும். நல்லா இந்த மாதிரி அழுத்தினதுக்கப்புறமா இந்த துணியை கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது நல்லா பிழிஞ்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் பன்னீர் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், துணியை இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றுங்க. சுற்றும்போது அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நமக்கு முழுமையாக வடிஞ்சிடும். பாருங்கள், தண்ணி எல்லாமே முழுமையாக வடிஞ்சிருச்சு. வடிஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே நல்லா வடியட்டும். இப்போ இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது இதை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா இந்த தண்ணியை கலந்து தோசை ஊற்றிக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு அகலமான பிளேட் எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை பாருங்கள், நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. உதிர்க்கும் போதே தெரியும், கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இப்போ இதில் கட்டிகள் இருக்குது இல்லைங்களா? இந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரணும். இப்போது உள்ளங்கையோட அந்த ஓரம் இருக்குது இல்லைங்களா? அதை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி கொடுத்து நல்லா தேய்ச்சி விட்டு பிசைங்க. அந்த கட்டிகள் எல்லாம் உடஞ்சி நல்லா ஸ்மூத்தான சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக வரணும். இதை நம்ம கை வச்சு அழுத்தி பிசைய இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், பிசைய நல்லா அந்த டெக்ஸ்சர் மாறி வருது இல்லைங்களா? இதை கண்டினியூவாக இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்மூத்தான பன்னீர் கிடைக்கும். அவ்வளோதான், பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி உருட்டினீங்க அப்படின்னா பால் மாதிரி உருட்ட வரணும். இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இந்த மாதிரி பிசையும் போது பன்னீர் நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு.
இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு ரசகுல்லா ரொம்பவே சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இப்போது பன்னீர் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பெருசாக உருட்டாதீங்க. நம்ம இதை சக்கரை பாகில் போடும்போது சைஸ் அப்படியே டபுள் ஆகும். அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா பால் மாதிரி உருட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட கீறல் வெடிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சக்கரை பாகில் போடும்போது பிரிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இதே மாதிரியே எல்லா பன்னீரையும் நம்ம பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் பால்ஸாக உருட்டி எடுக்கிற அந்த நேரத்துக்குள்ளே இதுக்கு தேவையான சக்கரை பாகை ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை பாகை ரெடி பண்ண நல்லா அகலமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சக்கரை சேர்த்துக்கலாம். நம்ம 1 லிட்டர் பால் எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. நம்ம இதில் கம்பி பதம் எதுவும் எடுக்க போகிறது கிடையாது. சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்டு இது நல்லா கொதிக்கணும். அந்த அளவுக்கு இதை காய்ச்சினா போதும். இந்த சக்கரை பாகு ரெடியாகி வரதுக்குள்ளே அந்த பன்னீரையும் நம்ம பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் சக்கரை பாகு முழுமையாக கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் சக்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம பன்னீர் பால்ஸை சேர்க்க போகிறோம். நான் எல்லா பன்னீரையும் இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா பன்னீர் உருண்டைகளையும் இந்த சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கரண்டி வச்சு பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு கலந்திங்கன்னா பன்னீர் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த பன்னீர் உருண்டைகள் எவ்வளோ பெருசாகி நல்லா குண்டு குண்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை திரும்பவும் ஒரு தடவை பொறுமையாக கலந்து விடுங்க. பன்னீர் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இது சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸியாக வரணும். இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா கலர் மாறும். அதனால் ஏலக்காவை இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு விதையோடு அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பன்னீர் நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இதை திரும்பவும் மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு மிதமான தீயில் திரும்பவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த சுகர் சிரப்போட அளவு பாருங்கள் நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. அந்த ரசகுல்லா எல்லாமே சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக விரல் வச்சு அழுத்தினாலே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ரொம்ப ஜூஸியான ரசகுல்லா ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்பவே ஜூஸியாகவும் இருக்கும். கையில் எடுத்து அழுத்துறீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டிலையே ரசகுல்லா செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.